Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா எள்ளு துவையல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ எள்ளு துவையல் செய்வது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டீப் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எள்ளு, ஒரு கப் இல்லை ஒரு சின்ன கப்பில் எள்ளு எடுத்துக்கோங்க. பிளாக் எள்ளு, அதை வந்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எது வரைக்கும் வறுக்கணும்னா இந்த எள்ளு வந்து அப்படியே சத்தம் போட ஆரம்பிக்கும், குதிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு நீங்கள் அடுத்தது வந்து ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சிவப்பு மிளகா. அந்த எள்ளு நல்லா வறுத்த பிறகு நீங்கள் சிவப்பு மிளகா ஆட் பண்ணுங்க. முதல்ல ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா சிவப்பு மிளகா அதிக நேரம் வறுக்க தேவையில்லைங்க. ஸோ சிவப்பு மிளகாயை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்த பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ண வச்சிருங்க. சரிங்களா? கூல் டவுன் பண்ண பிறகு இந்த தேங்காய் நான் துருவி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இந்த தேங்காயை வந்து நீங்கள் வந்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இப்போ வருத்தம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற சிவப்பு மிளகாயை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நான் 4 சிவப்பு மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எள்ளு துவையல் வந்து ஹை இன் கால்சியம் அண்ட் அயனுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஆட் பண்ணுறது வந்து புளிங்க. சரிங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. முதல்ல எள்ளு ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ முதல்ல வந்து இந்த துருவின தேங்காய், அதுக்கப்புறமா வந்து அந்த சிவப்பு மிளகா, அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணது வந்து புளி. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இதுக்கு பிறகு நீங்க அந்த வறுத்த எள்ளை இது கூட ஆட் பண்ணுங்க. சரிங்களா? வறுத்த எள்ளை ஆட் பண்ண பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துங்க. ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்திங்கன்னா எள்ளு சட்னி மாதிரி ஆயிடும். நம்ம அரைக்கிறது வந்து நம்ம செய்யறது வந்து எள்ளு துவையலுங்க. அதனால வந்து பாருங்க, நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன். ஆக்சுவலா இதை வந்து நீங்க வந்து கொரன்னு வந்து அரைக்கணும். அதாவது துவையல் பதத்துல அரைக்கணும். பல்ஸ் மோட்ல உங்க மிக்சியில பல்ஸ் மோட் இருந்ததுன்னா அதுல வச்சு அரைங்க. ஸோ கொஞ்சம் தான் தண்ணி ஊத்திருக்கேன். அடுத்தது வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு கொரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதன் பிறகு இதில் நம்ம மிக முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண மறந்துட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த பொருள். என்னன்னு கேட்டிங்கன்னா உப்பு. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான பொருள் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் ஜாகரி, அதாவது வந்து பொடி வெல்லம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எள்ளு வந்து செம்மையான ஒரு டிஷ்ஷுங்க. பயங்கர ஹெல்த்தியான ஒரு துவையல் இது. ஹை இன் கால்சியம் அண்ட் அயர்ன், இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் டயர்டெல்லாம் இருந்தீங்கன்னா எள்ளு வந்து உங்களுக்கு வந்து லாஸ்டிங் எனர்ஜியை கொடுக்கும், பயங்கரமான எனர்ஜியை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து இந்த எள்ளு துவையல் இப்போ செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொள்ளு சாதம்னு, அதோட சூப்பர் காம்பினேஷனுங்க இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நீங்களும் வந்து எள்ளு துவையல் செஞ்சு பாருங்கள். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். தேங்க்யூ.